விநாயகன் 112 மாண்புமிகு உறுப்பினர் ம. வரலட்சுமி மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விடை: செங்கல்பட்டு தொகுதி நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சி பேரூராட்சியாக இருந்தபோது வார்டு எண் 9 புதிய வார்டு எண் 21 பகுதியில் மனப்பிரிவு ஏதும் உருவாக்கப்படாததால் அவ்விடத்தில் பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், திறந்த வெளியிடங்கள் ஏதும் இல்லை. காமராஜபுரம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கண்டிகை தாங்கல் குளத்தின் கரையை சுற்றி நடைபாதை மற்றும் சிறுவர் விளையாட்டு உபகரணங்கள் கூடிய பசுமை பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. மேற்படி பணியானது முடிவு பெற்றவுடன் அந்த பசுமை பூங்காவை பகுதி மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் இருக்கையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மாண்புமிகு என்னுடைய வடக்கு தொகுதிக்குட்பட்ட 38வது வார்டில் ஓனாப்பாளையத்தில் மயானம் உள்ளது. அந்த இடத்தில் இப்பொழுது மாநகராட்சியால் குப்பை கொட்டி அந்த மயானம் புதைப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறது. ஆகையால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை மயானத்துக்கு பயன்படுத்துவதற்கு உத்தரவிடுமாறு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூலக்கல்விக்கு துளியும் தொடர்பில்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள். நேற்றே மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்கே எப்படி குப்பை கொட்டப்படுகிறது வெள்ளலூர் பகுதியில், அங்கெல்லாம் என்ன சிரமம் இருப்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறேன், உடனே பேசியிருக்கிறேன். அதை எப்படி சரி செய்வது என்பது மாண்புமிகு உறுப்பினர் நேரில் சந்தித்த போது கூட இதை சொன்னீர்கள். அதிகாரிகளும் வந்திருக்கிறார், கலந்து பேசி அதை நல்ல முறையில் முடிவு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டினம் பேரூராட்சி வார்டு எண் 11 கோட்டைத்தெருவில் பேரூராட்சிக்கு சொந்தமான 70 சென்ட் நிலம் உள்ளது. இங்கு நடைபாதையுடன் பூங்கா அமைத்து தர அமைச்சர் முன்வரார் என கேட்டு ஏற்கனவே 18 ஆண்டுகளுக்கு முன் அமைத்திருந்த பூங்கா மிகவும் சேதமடைந்துள்ளது. இந்த பூங்காவை சீர் செய்ய மாண்புமிகு அமைச்சர் முன்வரார் என தங்கள் வாயாலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய பூங்காக்களை உருவாக்குவதற்கு ஒரு சிரமம் இல்லை. நிச்சயமாக அந்த பகுதியிலே பூங்காக்கள் உருவாக்கலாம். அதுக்கென்று நிதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் புதிய பூங்காக்களை உருவாக்குவதற்கு நிதி தந்திருக்கிறார். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதை இந்த ஆண்டு சேர்த்து அதை புதிய இடத்திலே இடம் இருக்குமானால் அதை நிச்சயமாக உருவாக்கலாம். ஏற்கனவே இருந்த பூங்காக்கள் பழுதுபட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள், அதையும் சரி செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்து கொடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்பியூர் பேரூராட்சியில் கூடுதலாக தண்ணீர் வழங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் பவானி ஆற்றங்கரையிலிருந்து அது சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற பல்வேறு கிராமங்கள் அதை ஒட்டி இருக்கிறது. ஏறத்தாழ 70,000 மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற இடத்தில் கூடுதலாக தண்ணீர் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எந்த இடத்தில் சோர்ஸிலிருந்து எங்கு தண்ணீர் வருகிறது என்ற விவரம் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லாக இருக்கும். அது பேச